ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். டிஎக்ஸ்என் அஸ்வகந்தா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு வேரியன்ட்ல வருது. ஒன்னு பவுடர் ஃபார்ம்ல வருது, இன்னொன்னு டேப்லெட் ஃபார்ம்ல வருது. ஸோ இந்த டிஎக்ஸ்என் அஸ்வகந்தா இந்த ரெண்டு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தான் நம்மளுக்கு பார்க்க போறோம். இங்க இருக்கக்கூடிய நிறைய லீடர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி இந்த அஸ்வகந்தா பத்தி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருந்தால் கூட அடிஷ்னலா ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்க இந்த பிரசன்டேஷன் மூலியமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஸோ லீடர்ஸ் ஆல்ரெடி இந்த அஸ்வகந்தா பொறுத்தவரை நிறைய டெஸ்டிமோனியல் இருக்காங்க. ஸோ ஃபைனலா இந்த பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய டெஸ்டிமோனியல் நீங்க ஃபீட்பேக் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆல்ரெடி இந்த மீட்டிங் ஜாயின் பண்ணவங்களுக்கு. ஸோ எஸ், ஸோ டிஎக்ஸ்என் அஸ்வகந்தா. ஸோ இந்த அஸ்வகந்தா அப்படிங்கிறது பல ஆயிரம் வருடங்களா எகெயின் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். இன்னைக்கு நிறைய மெடிசின்ஸ்ல இந்த மெடிசின் ஃபீல்டுல இந்த அஸ்வகந்தா பயன்படுத்திட்டு இருக்காங்க. சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, ஸோ எல்லா விதமான ஸோ மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்லயும் இந்த அஸ்வகந்தா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு இருந்துட்டே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இதுல பல விதமான நற்பயன்கள் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த அஸ்வகந்தா அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா விதமான மெடிக்கல் ஃபீல்டுலயும் ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்டா ஹெல்த் ஃபுட்டா இன்னைக்கு இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ அஸ்வகந்தா தமிழ்ல அப்படின்னு பார்க்கும்போது அமுக்கிரா அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு அஸ்வகந்தா நம்மளுக்கு தமிழ்ல சொல்றாங்க. ஸோ இந்த அஸ்வகந்தால மெயினா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வித்னியா சோம்னிஃபரா. நம்ம இந்த அஸ்வகந்தால முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வித்னியா சோம்னிஃபரா அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு. ஸோ அது மூலியமா தான் நம்மளுக்கு பாடிக்கு தேவையான எல்லா விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. அதான் எலிவேட் யுவர் வெல்பீயிங், சப்போர்ட் யுவர் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அஸ்வகந்தாவுக்கு நிறைய விதமான பேர்கள் இருக்கு. ஸோ அது ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இங்க அஸ்வகந்தா, ஸோ அதுலயே நிறைய ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு. அஸ்வகந்தா அப்படிங்கிற நேம்லயே ஒரு 3-4 விதமான ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு. அதே மாதிரி தமிழ்ல அப்படின்னு பார்க்கும்போது அமுக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தமிழ்ல நம்ம டிஃபால்ட்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அமுக்கரம் சூர்ணம், அமுக்கரம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம தமிழ்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு நேம் தான் இந்த அஸ்வகந்தா அப்படின்னு சொல்றோம். ஸோ அஸ்வகந்தாவோட ட்ரெடிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஓவர் மோர் தென் 3000 வருடங்களுக்கு முன்னாடியில இருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக் ஹெர்பு தான், ஆயுர்வேதிக் மூலிகை தான் இந்த அஸ்வகந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அஸ்வகந்தால நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் இது மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ வித்னியா சோம்னிஃபரா அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட் கிடைக்குது. ஸோ இதை நம்ம இந்தியன் ஜிங்சங் அப்படின்னு சொல்றோம். இதை இந்தியன் ஜிங்சங் அப்படின்னு சொல்றோம். அஸ்வகந்தா அப்படிங்கிறது ஒரு விதமான கிழங்குல இருந்து எடுக்கக்கூடியதான் இந்த அஸ்வகந்தா. அதே மாதிரி அஸ்வகந்தாவுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா பூஸ்ட் பண்ணுது. நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அஸ்வகந்தால இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய செல்ஸை பாதுகாக்கக்கூடிய, நம்மளுடைய திசுக்களை பாதுகாக்கக்கூடிய நிறைய விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ரெஜூனேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம பாடியை ஹெல்தியா வச்சுக்கக்கூடிய நிறைய விதமான ப்ராப்பர்ட்டிஸும் இந்த அஸ்வகந்தா மூலியமா நம்மளுக்கு இருக்கு. அப்ப அஸ்வகந்தா பொறுத்தவரையில 3 முக்கியமான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. அல்கலாய்ட்ஸ் கிடைக்குது, நியூட்ரிஷன் நிறைய கிடைக்குது, அதே மாதிரி நிறைய விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது நம்ம ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே கம்ப்ளீட்டா டெக்னிக்கல் நேம்ஸ், இசோபெலட்ரைன், அனாஃபரைன். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த அஸ்வகந்தால நேச்சுரலா நம்மளுக்கு நேச்சுரல் நியூட்ரியண்டா நம்மளுக்கு இந்த அஸ்வகந்தா மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரூட் ஆஃப் வெல்னஸ், ஸோ இந்த அஸ்வகந்தா மூலியமா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நற்பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அடாப்டஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ நம்மளுடைய பாடியை ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அஸ்வகந்தால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அஸ்வகந்தா ஜென்ரலா இதை படிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலையை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அஸ்வகந்தா மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. மனநிலையை அமைதி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அஸ்வகந்தா எடுக்கிறது மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கம்ப்ளீட்டா நம்ம பாடியை ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் பண்றது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும்போது தான் பாடி பெயினா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், நம்ம
பிளட் ப்ரெஷர் ஹை ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுடைய பாடி கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெஸ் ஆகிறது மூலியமா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள். அப்ப ட்ரெடிஷ்னலி பிலீவ் நம்மளுடைய பாடியை வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளுக்கு கண்டிப்பா ரிலீவ் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அஸ்வகந்தா மூலியமா கிடைக்குது. அதே மாதிரி பெட்டர் ஸ்லீப். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஸ்கிரீன் டைம் அதிகம் பார்க்கறதுனால அதுவுமே ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் தான். இன்னைக்கு போனை நம்ம தூங்குறதுக்கு தூங்குற கண்ணை மூடுற வரைக்கும் இன்னைக்கு போன் பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பர்டிகுலரா இன்னைக்கு ஸ்கூல் போறக்கூடிய குழந்தைகள், இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பெரியவங்க, இன்னைக்கு எல்லாருமே காமனா இன்னைக்கு ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. அப்ப இன்னைக்கு அவங்களுடைய ஸ்லீப் வந்து கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆகுது. அப்ப அந்த ஸ்லீப்பை என்ஹான்ஸ் பண்றதுக்கும் ஸ்லீப்பை ப்ராப்பரா ஒரு குவாலிட்டி ஸ்லீப்பா கொடுக்கறதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அஸ்வகந்தால இருக்கு அப்படின்னு சொல்றேன். எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஸ்லீப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நிறைய பேர் தூக்கம் வரல அப்படின்னு சீக்கிரம் தூங்கி எந்திரிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சீக்கிரம் அவங்களால தூங்க முடியாது ஒரு விஷயம். இன்னைக்கு சீக்கிரம் தூங்குறவங்க இன்பிட்வீன் நடுராத்திரியில எழுந்துப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் தான். அதே மாதிரி நைட்டு ஃபுல்லா தூங்காம விடிய காலையிலுக்கு மேல தூங்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கான நாளே போயிடும். அப்ப பாடிக்கு தேவையான ப்ராப்பர் ஸ்லீப் டைம் அப்படிங்கிறது எங்கேயுமே அமையாது. ப்ராப்பர் பாடி ரெஸ்டிங் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதுக்கு கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம அஸ்வகந்தா எடுக்கிறது மூலியமா கிடைக்கும். இப்போ அஸ்வகந்தா எடுக்கிறது மூலியமா ஸ்லீப் எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க படுக்கக்கூடிய டைம்ல உங்களுக்கு தூக்கம் வர்றது மட்டும் இல்லாம நீங்க மார்னிங் எழுறதுக்கு ஒரு நேச்சுரல் அலாமா இந்த அஸ்வகந்தா நம்மளுக்கு பாடிக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம பாடிக்கு தேவையான ப்ராப்பர் ஸ்லீப்பை கொடுத்து நம்ம காலையில எனர்ஜியா எந்திரிக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த அஸ்வகந்தா எடுக்கிறது மூலியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த ஸ்லீப்பை நான் இவ்வளோ மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு தூக்கம் இல்லாம நிறைய பேர் பாதிக்கிறாங்க. அது வேலை காரணமா இருக்கலாம், வீட்டுல இருக்கக்கூடிய ப்ராப்ளமா இருக்கலாம், மணி ப்ராப்ளமா இருக்கலாம், இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்னால இன்னைக்கு நிறைய பேர் தூக்கத்துல பாதிக்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா சஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த அஸ்வகந்தா. அதே மாதிரி இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுடைய டிஃபென்ஸ் பாடி டிஃபென்ஸையும் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமா இந்த அஸ்வகந்தா இருக்கு. அதே மாதிரி நேச்சுரல் எனர்ஜி சப்போர்ட் அப்படின்னு சொல்றோம். நேச்சுரல் எனர்ஜி சப்போர்ட்டாகவும் இந்த அஸ்வகந்தா நம்மளுக்கு ஒர்க் பண்ணுது. சம் இண்டிவிஜுவல் ஃபைண்ட் இன்விகரேட்டிங் அண்ட் எனர்ஜி பூஸ்டிங். ஸோ நம்மளோட எனர்ஜி பூஸ்டிங் இந்த அஸ்வகந்தா பொறுத்தவரையில இந்த மென் அண்ட் உமன்ஸுக்கு நிறைய செக்ஷுவல் ட்ரெடிஷன் பத்தி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுல முக்கியமான விஷயங்கள் மென் அப்படின்னு பார்க்கும்போதுன்னா, ஸோ மென்னோடைய டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் லெவலை ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த அஸ்வகந்தா மூலியமா கிடைக்குது. ஸோ அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்டை ஹெல்த்தியாகவும் அதிகப்படுத்துறதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அஸ்வகந்தா எடுக்கிறது மூலியமா கிடைக்குது. ஸோ இது அந்த செக்ஷுவலி ஸ்ட்ரெஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணி ஸோ ஒரு ப்ராப்பர் ஒரு செக்ஷுவல் ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அஸ்வகந்தால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது ப்ரோஸ்டேட் கேன்சர் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இந்த அஸ்வகந்தால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மெயினா மென் அப்படின்னு பார்க்கும்போது மென்னோடைய டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் லெவலை ரெகுலேட் பண்ணுது. மென்னோடைய ஸ்பெர்ம் கவுண்டையும் ஸ்பெர்மை ஹெல்தியா வச்சுக்கக்கூடிய விஷயமும் ஸோ அவங்களுடைய செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸுக்கும் ரொம்ப ஆக்டிவாகவும் அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த அஸ்வகந்தால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது காலகாலமா நம்மளுடைய ட்ரெடிஷன்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் மூலியமா நிறைய பேர் இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய கப்புள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் ப்ராடக்டா இந்த அஸ்வகந்தாவை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி உமன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உமன்ஸுக்கு அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸை ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அஸ்வகந்தால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களோட மெனோபாஸ் டைம்ல வரக்கூடிய இஷ்யூஸ்க்கு சப்போர்ட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அஸ்வகந்தால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு வரக்கூடிய பெயின், அவங்களுக்கு வரக்கூடிய ஃபிளாஷஸ், பர்னிங், ஸோ இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அஸ்வகந்தா எடுக்கிறது மூலியமா உமன்ஸுக்கு
கிடைக்குது அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய மெமரியும் நம்மளுடைய ஃபோக்கஸையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த அஸ்வகந்தால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், சப்போர்ட் மசில் ரெக்கவரி அப்படின்னு சொல்லும்போது இது கம்ப்ளீட்டா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நியூரோ ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம். நியூரோ ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நரம்பியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அஸ்வகந்தா மூலியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நரம்பு ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கை கால் நடுக்கம் ஏற்படுறது, கை உதறல் ஏற்படுறது, கால் எரிச்சல் வரக்கூடியது. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய நர்வ்ஸ் வீக்கா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாமே ஒரு ஏஜிங் ஆக ஆக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இந்த அஸ்வகந்தா இருக்கு. அதே மாதிரி சுகர் பேலன்ஸ், நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண, ஏன்னா அந்த சுகர் அதிகமா இருக்கும் போது நம்மளுடைய நர்வ்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா மெயினா அந்த கால் எரிச்சல் நிறைய பேருக்கு நடக்கும், கை கால் நடுக்கம் நிறைய பேருக்கு நடக்கும். ஸோ இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அஸ்வகந்தால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சப்போர்ட் இதுல இருக்கு. மூட் லிஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்மளுடைய மைண்டை காம் பண்ணும். ஸோ மைண்டை காம் பண்ணும்போது நம்மளுடைய காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பரா ஃபோக்கஸ்டா நம்ம வேலை செய்வோம். அப்போ இந்த மூட் ஸ்விங்கை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மூட் ஸ்விங் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆகுறதுனால நம்மளுடைய மைண்ட் ஸ்டேபிள் ஆகும். நம்மளுடைய மைண்ட் ஸ்டேபிள் ஆகுறதுனால ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறைய ஆரம்பிக்கிறதுனால நம்மளுடைய கார்டிசால் லெவல் குறைய ஆரம்பிக்கும். கார்டிசால் லெவல் குறைய ஆரம்பிக்கிறதுனால நம்மளுடைய டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுடைய மெமரி அதிகமா இருக்கும், நம்மளுடைய ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும், நம்மளுடைய எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும். நம்மளுடைய எனர்ஜி லெவல், நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய மெமரி அதிகமா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய டெஸ்டோஸ்டரோன் லெவல் அதிகமா இருக்குன்னா நம்மளுக்கு ஸோ இந்த செக்ஷுவல் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கும், நம்ம ஹெல்தியா ஒரு செக்ஷுவல்ல பிசிக்கலா நம்ம ஒரு ஈடுபடுறதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அஸ்வகந்தால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அத்லெட்ஸுக்கு மெயினா சப்போர்ட் பண்ணுது, அவங்களுடைய ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணவும், அவங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணவும். அதே மாதிரி ஜிம் போறவங்களுக்கு, ஸோ பாக்ஸிங்ல இருக்கவங்களுக்கு, ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பாடியை மெயின்டைன் பண்றவங்களுக்கு மெயினா சப்போர்ட் பண்ணக்கூடிய, அவங்களோட ஸ்டாமினா, அவங்களோட எனர்ஜி, அவங்களோட டெஸ்டோஸ்டரோன் லெவல் எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அஸ்வகந்தா மூலியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தைராய்டு ஹெல்த், ரெகுலேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ். தைராய்டு அதாவது ஹைப்போ தைராய்டு இருக்கவங்க எடுத்துக்கலாம். அவங்களுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஹைப்போ தைராய்டு லெவல்ஸ்ல இருக்கவங்களுக்கு கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் இந்த அஸ்வகந்தால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி அடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நியூரோ ரிலேட்டட் இஷ்யூஸ், அதாவது இந்த நரம்பியல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சொல்ற நரம்பியல் சம்பந்தப்பட்ட ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி தைராய்டு சப்போர்ட் பண்ணுது, கவுட் நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் செக்ரீட் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் க்ளோ ஆகிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. நம்ம பாடியில ஏதாவது ஃப்ராக்சர் இருந்ததுன்னா ரெகுலரா எடுக்கும்போது மசில் ரெக்கவரியை சீக்கிரமா அந்த ஃப்ராக்சர்ல இருந்து கம்ப்ளீட்டா கொண்டு வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா அடிஷ்னல் சப்போர்ட். அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் சப்போர்ட் பண்ணுது, நம்மளுடைய கார்டியோ ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அஸ்வகந்தா அப்படின்னு சொல்றோம். ஸோ அஸ்வகந்தா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்டாமினா, நம்மளுடைய எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அத்லெட்ஸா இருக்கவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுது. ஒரு அடல்ட், ஒரு டீனேஜர் அப்படின்னா 12 and above. ஸோ டீனேஜர்ஸ்க்கு அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது. ஸோ அதனால அவங்க ஹெல்த்தியா க்ரோ ஆகுறாங்க. ஸோ வயது ஆனவங்களுக்கு அவங்களுடைய ஓவரால் வெல்னஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா இந்த அஸ்வகந்தாவை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அஸ்வகந்தா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 50 கிராம் பவுடர் ஃபார்ம்ல வருது. ஸோ 445 rupees எம்ஆர்பி. ஸோ இது டேப்லெட் ஃபார்ம்லயே இருக்கு. டேப்லெட் ஃபார்ம்ல எம்ஆர்பி நம்மளுடைய ப்ரைஸ் லிஸ்ட்ல நீங்க பாருங்க. ஸோ இது நீங்க கன்சியூமரா வாங்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எம்ஆர்பி ப்ரைஸ்ல தான் வரும். நீங்க டிஎக்ஸ்எல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்து 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இங்க யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா
ஸோ இந்த மீட்டிங்ல உங்களை அழைச்சவங்கள்ட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ், அதாவது இந்த 25% டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல எப்படி வாங்கணும் அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் நீங்களும் அந்த டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வாங்கலாம். ஸோ அஸ்வகந்தா இப்ப யாராவது புதுசா நீங்க இப்பதான் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கமெண்டட் டோசேஜ் 3 to 6 கிராம் பவுடரா எடுக்கிறீங்கன்னா, பவுடரை வந்து நம்ம பால்ல கலந்து எடுக்கலாம், அதே மாதிரி கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில கலந்து எடுக்கலாம், தேன்ல கலந்து எடுக்கலாம், நெய்யில கலந்து எடுக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களுடைய விருப்பப்படி நீங்க அஸ்வகந்தாவை ரெகுலரா கன்சியூம் பண்ணலாம். டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டேப்லெட்டோட சைஸ் 500 mg. ஒரு நாளைக்கு ஒரு 500 mg இல்ல 500 mg எடுத்தீங்க அப்படின்னா போதுமான அளவு. ஸோ டீனேஜர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 500 mg அப்படிங்கிறது போதுமான அளவு அதிகபட்சம். ஸோ எதுவுமே அளவுக்கு மீறி நம்ம எடுக்க வேண்டாம். ஸ்டார்டிங்ல இப்பதான் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ராடக்ட் லேபிள்ல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ ப்ராடக்ட் லேபிள்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ரெக்கமெண்டட் டோசேஜ்க்கு மேல நம்ம எந்த ப்ராடக்டையும் பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கறதா என்னுடைய சஜஷன். ஸோ நம்ம டாக்டர்ஸோடைய சஜஷனுமே அதுதான். ஸோ இதுதான் அஸ்வகந்தா. ஸோ அஸ்வகந்தா அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா ஸோ நம்மளோட ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுது, நம்மளுடைய ஃபோக்கஸ் அண்ட் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்துறது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்லீப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அஸ்வகந்தால இருக்கு. நியூரோ ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அஸ்வகந்தால இருக்கு. மென் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பாடிசாஸ் லெவலை குறைச்சி அவங்களுடைய டெஸ்டோஸ்டரான் லெவலை அதிகப்படுத்துறதுனால ஸோ அவங்களுடைய பிசிக்கல் இன்டிமெசி லைஃப் அப்படிங்கிறது ஹாப்பியா இன்னைக்கு லீட் பண்றாங்க. இன்ஃபர்டிலிட்டி இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா அஸ்வகந்தா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஸ்பெர்ம் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அஸ்வகந்தா நேச்சுரலா எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா இதுல மெயினா வித்னியா சோம்னிஃபரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் இந்த அஸ்வகந்தால நேச்சுரலா அதனுடைய குரோத்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அஸ்வகந்தா உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா சாட் பாக்ஸ்ல ஒரு தம்ஸ் அப்போட ஸோ லீடர்ஸ் யாராவது